நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அரண்மனைக்கு தான். சரஸ்வதி மஹால் இந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா வந்து ஆசியாவிலே பழமையான லைப்ரரி. இது தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்களை விட மற்ற ஸ்டேட்டில் உள்ள வந்து ஆளுங்க தான் வந்து அதிகமாக வர்றாங்க. இப்போ இந்த நேரத்துலையுமே பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ காருமே வந்து அதர் ஸ்டேட்டில் தான் வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த லைப்ரரி வந்து 10 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆர்வத்தில் வந்துட்டோம், ஆனால் ஓப்பன் பண்ணல. அடுத்ததாக கலைக்கூடம். இதுதான் கலைக்கூடத்தோட வந்து நுழைவாயிலுங்க. அப்படியே உள்ளே வந்தோம்னா அழகான வந்து சிற்பங்கள்லாம் அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு வைபுங்க. நம்ம முதல்ல கோயிலுக்கு போகிறதுக்கான முக்கியத்துவம் என்ன? மன அமைதி. மன அமைதிக்கு தான் வந்து நம்ம போவோம், இல்லை நம்ம பிரச்சனைகளை வந்து சொல்கிறதுக்காக போவோம், அதை சால்வ் பண்ணிடுவார் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில். அது மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கான ஒரு அமைதியான சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல நம்ம உட்காந்துக்கிட்டு சில விஷயங்களை வந்து நம்ம யோசித்தோம்னா நல்ல விஷயங்களாக நம்மளுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு அமைதியை வந்து கொடுக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன், உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். இப்படி ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு, பழங்கி கற்களால் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அது யாருன்னு பார்க்கும்போது 2ஆம் சரபோஜிங்க. இவர் தான் வந்து லாஸ்ட்டில் நம்மளை வந்து ஆண்டார், இந்த தஞ்சை மண்ணை. நம்ம இந்த ஊரில் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து ரொம்ப டீப்பாக வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல. நம்ம வந்து இந்த இடத்துக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு பீலாக்கு பற்றி தான் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே உள்ள நுழையிறதுக்கே வந்து ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு கதை நடந்துச்சா நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் யாருக்கு முன்னாடி நிற்கிறேன்னா தஞ்சையை ஆண்ட மாவீரன் பேரரசன் ராஜராஜ சோழனோட ஸ்டாச்சுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். அவர் தான் எல்லாருக்குமே வந்து முன்னாடி இருந்தாலும் இப்போ நான் அவர் முன்னாடி நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். அவரை பார்க்கும்போதே அந்த ஸ்டாச்சு தான் இது எனக்கே வந்து ஒரு மெய் சிலிர்க்குது. ஒரு வீரம் வந்து உள்ளே பதிகிற மாதிரி ஒரு ஃபீலில் ஏற்படுது. அந்த மாதிரி இருக்குது. அவருடைய தோற்றத்தை பாருங்கள், அந்த திருநீர் அழகாக வந்து வச்சுருந்து அவருடைய வாழை வந்து எப்படி இருந்து வடிவமைச்சிருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது எல்லாம் பார்க்கும்போதே எத்தனை போர் வந்து கண்டிருப்பார், எத்தனை போர்களை வந்து வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் இவர் மாதிரி ஒரு பேரரசன், ஒரு மகத்தான ஒரு தலைவனை வந்து நம்ம பார்க்க முடியலையே நம்ம காலகட்டத்தில் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நம்ம வந்து இந்த வரலாற்றை வந்து நம்ம பேசும்போது ஒரு இது இருக்குல்ல, அதுவே வந்து போதுமானது. இந்த தர்பார் மண்டபத்தில் உள்ள மேல் வியூ வந்து ரவுண்ட் பண்ணி தான் எடுத்தேன். ஆனால் வந்து சரியாக என்னால் வந்து கோஆப்ரேட் பண்ண முடியலைங்க. மேலே அப்படி சுற்றிட்டு கீழே பார்க்கும்போது எனக்கு மயக்கம் வந்துருச்சு. நம்மளோட கேமராமேன் தான் வந்து பிடிச்சி முதல்ல உட்காருங்க, அதுக்கடுத்து நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு உட்கார வச்சார். அந்த மாதிரி இருக்குது. இது எப்படி அவங்க வந்து ஒரு இது வடிவமைச்சு கரெக்டாக பெயிண்டிங்காக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ மேலே இருக்கிறது வந்து 2ஆம் சரபோஜி. அவ்வளோதான் வந்து பழங்கி கல்லெல்லாம் வந்து ஒரு சரியாக வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் கீழே இருக்கிறதுக்கு வந்து பல வரலாறுகள் வந்து சொல்கிறாங்க. அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ரொம்ப டீப்பாக வந்து நம்ம வந்து சொல்லலை இந்த விஷயத்தில். நம்ம வந்து இங்கே போனோம் அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. நம்ம பேலஸுக்கு வர்றது வந்து பிளான் பண்ணது நம்மளுடைய கேமராமேனு. அதுவும் கரெக்டாக வந்து இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி என்ன அப்படின்னா வந்து விஜயதசமி ஒரு பக்கத்து, அதே நேரத்தில் காந்தி ஜெயந்திங்க. இந்த வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் ஒரு காமெடி வரும். இந்த காந்தி ஜெயந்தி வந்து மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சு உனக்கு தெரிஞ்சு இது தெரியலையாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு காமெடி அது நடக்கும். அது மாதிரி தான் இங்கே ஒரு ஃபன் ஆயிடுச்சு. பேலஸ்க்குள்ளே வந்தோம், ஆனால் பர்டிகுலர் ஏரியா வந்து போய் பார்க்க முடியல. ஏன்னா வந்து காந்தி ஜெயந்தினால இங்கே வந்து அது ஓப்பன் பண்ண மாட்டாங்களாம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டயத்தில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா சில இதை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் வந்து பேலஸ்க்குள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. இவ்வளோ விஷயத்தையும் பண்ணிவிட்டு எவ்வளோ அமைதியாக போயிட்டுருக்காரு பாருங்களேன் என் கேமராமேனு. இவர் தாங்க அவர். ஆனால் பரவாயில்லைங்க, நம்ம லோக்கலில் உள்ள பீப்புளோட அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்க, அதர் கண்ட்ரியில் உள்ளவங்க தான் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிறது என்னென்னா ஒரு புது விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும், வரலாறுகள் வந்து மறைக்கப்படுறத வந்து அது எப்படி என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு மற்றவங்களுக்கு வந்து பகிரணுங்கிறத அவங்க நினைக்கிறாங்க.
ஆனால் நம்ம அப்படி நினைக்கிறோமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா பல வரலாறுகளை வந்து நம்ம வந்து விட்டுட்டு யார் யாரோ இப்போ சொல்கிற வரலாறுகள், புனைக்கப்பட்ட வரலாறுகள்லாம் நம்ம வந்து அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அதுவும் கேட்டுட்டு மட்டும்தான் போகிறோம். மற்ற எதுவுமே நம்ம செயல்பாடில் இல்லை. இப்படியே போனால் நம்மளுடைய வரலாறுகள் ஃபுல்லாகவே அழிஞ்சி ஒவ்வொரு ஆளுமே சொல்கிற புனைக்கப்பட்ட வரலாறுகளை வந்து நம்ம நம்ப வேண்டியதாக இருக்கும்.